இன்டர்வியூ பேனல்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களே ஆச்சரியப்படத்தக்க வகையில ஒரு இன்டர்வியூ நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும்னா என்ன செய்யறது? பைபிள்ல பாத்தீங்கன்னா அநேக இன்டர்வியூக்கு நிறைய க்ளூஸ் இருக்குது. இந்த நாள்ல நான் உங்களுக்கு 2 க்ளூ பைபிள்ல உள்ளது உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி இன்டர்வியூ போர்டை ஃபேஸ் பண்றது அந்த மாதிரி. பொதுவாக தமிழ்ல சொல்லுவாங்க பதறிய காரியம் சிதறும் என்று. ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய பிடித்துக் கொண்டு செல்கிறார்கள். பின்னால பதட்டத்துடனே சென்று கொண்டிருந்தார் பேதுரு. அதனால சாதாரண பெண்கள் அவரை இன்டர்வியூ பண்றாங்க. நீரும் ஜீசஸோட டிசைபிள் தான், நான் அவரு கூட நான் உங்களை பார்த்திருக்கேனே. உடனே அவர் சொல்றாரு, எனக்கு தெரியாது, மறுதளித்து விட்டார். இந்த சேம் பிரின்சிபிள் இன்டர்வியூல கண்டிப்பா அப்ளை ஆகுது. என்னன்னா, எனக்கு ஒரு பயத்தோடு பதட்டத்தோடு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இந்த வேலை எனக்கு கண்டிப்பா வேணுமே அப்படின்னு நினைச்சிட்டு நான் போர்ட்ல ஃபேஸ் பண்ணேன்னா அவங்க என்ன பார்த்து சொல்லுவாங்க, பயப்படாதுங்க, இந்த தண்ணி குடிங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் ஐ cannot ஈவன் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் ப்ராப்பர்லி. என்னுடைய நாவு தடுமாறும், உதடுகள் மேலும் கீழுமாக செல்லும், என்னால் நிச்சயமாக பேச முடியாது, கைகள் எல்லாம் என்ன செய்யும், விரைக்கும், என்ன செய்கிறேன் என்று எனக்கே தெரியாமல் நான் போராடி கொண்டிருப்பேன். இது ஒரு சூழல். ஆக இன்டர்வியூல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு பைபிள்ல ஒரு எக்ஸாம்பிள். ஆபிரகாம் என்று ஒரு மனிதர் இருந்தார். வயதான காலத்துல 100 வயசுக்கு பிறகு அவருக்கு குழந்தை பிறகுது. ஒரே ஒரு பையன், அது ஆண் பையன். ஆண்டவர் சொல்றாரு, இவனை கொண்டு பலியிடு. இந்த சூழல் எப்படின்னா, எனக்கு இந்த வேலை கண்டிப்பாக வேண்டும், இது இல்லைன்னா எனக்கு லைஃபே தொலைஞ்சு போயிடும், அப்படிப்பட்ட ஒரு சூழல். அப்படின்னா இந்த மகன் எனக்கு மிகவும் முக்கியமானவன், இவனை நான் எப்படி இழப்பது, அப்படிப்பட்ட ஒரு சூழல். ஆனாலும் அதுல அவர் எப்படி போனார்னா, காட் இஸ் இன் கண்ட்ரோல், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் அப்படின்னு தைரியமாக போனார், துணிந்து சென்றார். காட்ஸ் ஆன்சர் அவருக்கு எப்போ வந்ததுன்னா, பிட்வீன் நெக் அண்ட் நைஃப். தன்னுடைய மகனை நோக்கி கத்தியை ஓங்கினார் குத்துவதற்காக. அந்த கழுத்துல போய் சேரக்குள்ளால காட் அவரை ஸ்டாப் பண்ணார். அதுல இருந்து நமக்கு இன்டர்வியூல நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன இருக்குது இதுல அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் அதுலதான் மிகப்பெரிய ஒரு காரியம் இருக்கிறது. இந்த வேலை எனக்கு இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் இது கிடைக்கவில்லை என்றால் இதை விட மேன்மையானதை என் தேவன் எனக்கு தருவார், என் தகப்பன் எனக்கு தருவார். இது பிப்ளிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். இல்லை, என்னுடைய முயற்சியினால் நான் பெற்றுக்கொள்வேன். ஒருவேளை அது செல்ஃப் கான்பிடன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். அப்படி துணிச்சலோடு செல்லுகிறவர்கள் நிச்சயமாக என்ன செய்வாங்க, ஜெயத்துடன் தான் என்ன செய்வார்கள், திரும்பி வருவார்கள். அப்போ இந்த துணிச்சல் எல்லோருக்கும் வருவதில்லை. இந்த 2 காரியத்துல பாத்தீங்கன்னா, பதட்டத்தோடு சென்றவன் தடுமாறுகிறான், துணிந்து சென்றவன் ஜெயத்தோடு திரும்பி வருகிறான். இன்டர்வியூ, அநேக இன்டர்வியூ எல்லாம் ஃபேஸ் பண்ணவங்க சொல்லக்கூடிய ஒரு காரியம் இதுதான். துணிச்சலோடு செல்லுங்கள், இது கிடைக்கவில்லை என்றால் இதிலும் மேன்மையானதை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற மனப்பக்குவத்தோடு செல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு மேன்மையானதை தருவார். இதை பற்றி மேலும் விவரமாக அறிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்கள். இன்னும் அநேக இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பைபிள்ல இருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.